வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஜேகே அவங்களோட சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசென்ட்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஓ நீங்களா? ஐயையோ! போச்சு குடுக்க போறான். ஐயையோ! நடக்குமோ? ஐயோ! ஐயையோ! ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ குடுத்துருவான். போச்சு. எதுக்கு பாட்டுனாலே நீ வந்து கொடுக்குறாங்க. பிளான்ஸை வெட்டி கொள்ற? அதுவும் லிவிங் பீயிங் தான் தம்பி. வெறும் தண்ணி குடிக்கிறவன் கேளுடா. தண்ணி கூட ஆக்சுவலா லிவிங் பீயிங். ஆமா சார் லிவிங் பீயிங் சார். இவர் இப்படி உள்ள வந்தாரு. தண்ணி கூட இருக்கு. எடிட். எதுமே குடிக்க முடியாது ஆக்சுவலா. சாரி. We don't drink milk. We are vegan. வேகன் ஓகே. வீகன் தான் சொல்லுவாங்க. Wake up baby. ராசி பலன் இயர்லி கிளாசிக் ஹஸ் ட்ராப் வந்து டிசம்பர் 31st 11:34 PM. ஸோ எஸ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அப்படியே வீடியோ வரும். நம்ம நோட்டீஸ் பண்ணுறோமான்னு பார்ப்போம். ஓகே 2023 ஹேஸ் நைட் பீன் பண்ணிட்டு இருக்காரு. குட் இயர் ஃபார் மீ. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கரண்ட் தான் இருந்துச்சு. பட் ஓவரால் குட் இயர். ஒரு கிரியேட்டராக ஒரு மறுவாழ்வு கொடுத்துச்சு இந்த இயர். என்னதான் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஐ வாஸ் ஹாப்பி அஸ் அ கிரியேட்டர். சில வீடியோஸ்லாம் பண்ணும்போது ஐ வாஸ் ஜென்யூன்லி ஹாப்பி. எஸ்பெஷலி அந்த ஏஐ வீடியோலாம் வந்து ஐ டோன்ட் ஈவன் நோ ஹவ் ஐ புல்ட் இட் ஆஃப். ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் ரிசல்ட். ஸோ எஸ் 2023 முடிஞ்சு 2024க்குள்ளே கால் அடி எடுத்து வைப்போம். போன வருஷம் யாருக்கும் வந்து கொட்டையில் கட்டி வரும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது எந்த ராசிக்காரன்னு தெரியல. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கொட்டையில் எதுவும் பிரச்சனை வந்துச்சா? வந்திருந்தா அது வந்து அந்த சந்தோஷமான செய்தியை இப்போ இந்த வருஷம் நம்ம வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ எத்தனை 12 ராசி இருக்குன்னு நினைக்கிறேன். 12 ராசிகளுக்கும் நான் ஒவ்வொரு இது பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்து. இப்போ என் பேர் வந்து ஹரிஷ்னு வச்சுக்கோங்க. என் பெயர் ஹரிஷ். மை நேம் இஸ் வால்டர் ஹார்ட்வெல் ஒயிட். என்னோட பேர் வந்து ஹரிஷ். என்னோட ராசி இது. இந்த ராசிக்கு வந்து இது நடக்கும்னு போட்டிருக்காங்க 2024 அப்படின்னு போட்டிருக்கு. டிசம்பர் 31st 2024 அன்னைக்கு அது நடந்துச்சா இல்லையான்னு உன்னோட கமெண்ட்டுக்கு நீயே ரிப்ளை பண்ணு. அதை எடுத்து நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ எனக்கு தனுசு ராசிக்கு என்ன சொல்றாங்கன்றத நான் போட்டு பின் பண்ணி வைக்கிறேன். டிசம்பர் 31st வந்து நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். பிக் அ நம்பர் பிட்வீன் 1 and 12. போமா ஃபர்ஸ்ட் ராசி யாருப்பா? 6. ஆறாவது யாருக்கா? 1 2 3 4 5 6 கன்னி ராசி நண்பர்களே, முதல் உங்க இருந்து ஆரம்பிப்போம். ஓம் ஸ்ரீம் ப்ரீம் ப்ரீம் கணபலம் ஐயையோ. கணபதியே வரவரக. 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த வீடியோ நவம்பர் 8ஆம் தேதியே போட்டுட்டு ஹாப்பி நியூ இயர் போட்டு ஜனவரி 31 நியூ இயர் கொண்டாட முடியும். ஓகே கன்னிராசிக்கு என்னன்னு பார்த்தோம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போறது. லவ் லைஃப் எப்படி இருக்க போறது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்க போகுது. ஃபினான்ஷியல் மேட்டர்கள் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. லவ் லைஃப் சாதகமா இருக்கு, ஃபினான்ஷியல் லைஃப் சாதகமா இருக்கு. மேல சொல்லுங்க. ஞானகாரகனாகிய கேது பகவான் ராசியில இருக்க உங்களுடைய முயற்சிகள் ஸ்தானத்துல வீனஸும் மெர்க்குரியும் கம்பைண்டா இருக்காங்க. 4th பிளேஸ்ல சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறார்கள். நான் யாரு தெரியுமா சார்? என்னமோ சொன்னீங்களே, என்னன்னு தெரியாது. இந்த பிறவியில நீங்கள் பெற வேண்டிய அத்துணை நன்மைகளையும் கன்னிராசிக்காரங்க 2024ல அனுபவிக்க போறீங்க. கண்களால பார்க்க போறீங்க, என்ஜாய் பண்ண போறீங்க. ஓகே எல்லாமே நல்லதான் சொல்றாரு. லவ் லைஃப் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலி நல்ல இயரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க செய்யற முயற்சியெல்லாம் வந்து நல்லா போகும், நல்லா வளர்ந்து வருவீங்கன்னு சொல்லியிருக்காரு. கன்னி ராசி நண்பர்களே, உங்களுடைய இப்ப ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் என்ன, அப்புறம் லவ் லைஃப் எப்படின்னு வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஜனவரி இப்போ போடுங்க. டிசம்பர் 31st நம்ம அதை ரிவ்யூ செய்வோம். சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசி நண்பர்களே, பேர் சொல்லும் வருஷமா இருக்க போறது. இந்த வருஷத்துல நான் அச்சீவ் பண்ணினேன், இந்த வருஷத்துல எனக்கு இது கிடைச்சிச்சு அப்படின்னு ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் நீங்க 2024 நினைச்சு பாப்பீங்க. அவ்வளவு நல்ல மாற்றம் என்ன சொல்ல வராருன்னா 2024 உங்களுக்கு ஒரு மெமரபிள் இயரா இருக்கும்னு சொல்றாரு. நல்ல விஷயங்களுக்கு வந்து மெமரபிளா இருக்கும்னு சொல்றாரு. என்ன நல்ல விஷயங்கள்னு பார்ப்போம். சிம்ம ராசிகருக்கு எல்லாமே நல்லதான் சொல்றாரு. நிறைய வாகனங்கள் வாங்குவீங்களாம், 2 வீலர் 4 வீலர்னு. அப்புறம் வீடு வாங்குவீங்களாம்,
ஃபாரின்ல வேலை கிடைக்குமா, அது போக படிப்பு நல்லா ஹையர் எஜுகேஷன்லாம் நல்லா கூடி வரும், எல்லாமே நல்லா வரும். 2024 உனக்கு ஒரு மெமரபிள் இயரா இருக்கும். ஸோ வந்து இப்போ சிம்ம ராசிக்காரர்கள்னா உங்களுடைய பேரு, உங்களுடைய ராசி சொல்லி 2024 என்ன மெமரபிளா நடந்துச்சுன்றது டிசம்பர் 31 வந்து சொல்லுங்க. ஓகே, அடுத்த ராசி போமா. 1 ஃபர்ஸ்ட் யாரு? மேஷம். ஒரு நிமிஷம் தான் இருக்கு நியூ இயருக்கு. மேஷ ராசிக்காரங்க நல்ல ராசிக்காரங்கடா, நல்ல ராசிடா உங்களுக்கு. கரெக்டா உங்க போர்ஷன் ஆஃப் தி வீடியோ நியூ இயர் வந்து 10 செகண்ட். வந்துச்சு 12 அவ்வளவுதானா? சரி, ஓகே. மேஷராசி நண்பர்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்துருவோம். புத்திரபாக்கியம் அமையும். ரொம்ப நாள் யாராச்சும் பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பிறகு ஒரு சுற்றுலா போயிட்டு வருவோம் நம்ம அப்படின்னு டூர் போறதுக்காக நீங்க ஃபாரின் போயிட்டு வருவீங்க. அந்த யோகம் ரொம்ப நல்லா இருக்கு. பினான்சியலா ஏப்ரலுக்கு மேல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை கொஞ்சம் கெட்டியா இருங்க. ஸோ மேஷத்துக்கு என்ன சொல்றாருன்னா குத்திர பாக்கியம், புத்திர பாக்கியம் இல்ல, புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். பிரெக்னன்ட் லேடிஸ், அப்புறம் டேட் ஆக ட்ரை செய்யும் நண்பர்கள், யூஸ் காண்டம்ஸ். மேஷராசிக்காரங்களுக்கு வந்து ஃபாரின் வந்து எப்படியாச்சும் போயிருவீங்க, வேலை விஷயமாவோ இல்ல சும்மா சுற்றுலாவுக்காச்சும். சுற்றுலா சும்மா சுற்றுலா காவிச்சு நீங்க வந்து ஃபாரினுக்கு போயிட்டு வந்துருவீங்க. ஸோ மேஷராசிக்காரர்கள் ஃபாரினுக்கு போயிருவீங்கன்றதா 2024 இவர் சொல்றாரு. ஸோ பாத்துக்கங்க வேலை எப்படி ஆச்சு, அப்புறம் ஃபாரின் போனீங்களா இல்லையான்றத டிசம்பர் 31 வந்து அப்டேட் பண்ணுங்க. மேஷராசிக்கு கொஞ்சம் மாடரேட்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஏறு. 12 கடைசியா இருப்பா. மீனம். பொதுவா 7.5 சனி நடக்கிற போது நிறைய குழப்பங்கள், வாழ்க்கை பிரச்சனைகள் இருக்கும். ஓ, மீன ராசிக்கு 7.5 சனி நடக்கும். ஏடா உங்க இதுவே ஐகானே 69 மாதிரி இருக்கு. மீன்கள் 69. மிகச்சிறந்த வாழ்க்கை கிடைச்சிருச்சேன்னு சந்தோஷப்பட போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ராஜ யோகத்தை தரக்கூடிய ராகுவாக 2023 வந்து நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு பலன் வந்து 2024 உங்களுக்கு வந்து கிடைக்கும் சொல்றாரு. வேலையில கஷ்டம் இருந்துச்சுன்னா நல்லா வேலை கிடைக்கும், ஃபாரின்லாம் போவீங்க. ஏன் உங்களுக்கும் ஃபாரின் வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருக்காரு. மீனராசி அன்பர்களே, நீங்க இப்ப என்ன வேலையில இருக்கீங்க, அது என்ன மேம்பட்டு வந்துச்சா இல்ல எப்படி போச்சுன்றத வந்து அப்டேட் பண்ணுங்க. 4 யாருங்க? கடகராசிக்காரங்களுக்கு 2024 ஏப்ரல் வரைக்கும் ஒரு பலன்களை தரப்போறது. ஆஃப்டர் ஏப்ரல் ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போறது. இப்ப ஏப்ரல் வரைக்கும் ஏதோ பெருசா பிரச்சனை இருக்குன்னு நல்ல வருமானம் வரும், சூப்பரா இருக்க போது. ஃபேமிலி லைஃப் இந்த வருஷம் ரொம்ப சூப்பர். ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு தேவையான பணம் வருமானம் ரொம்ப நல்லா அமையும். ஸோ கடகராசிக்கு வந்து நல்லா காசு பணம் புழங்கும் இயராக வந்து 2024 இருக்கும். உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் வந்து நீங்க ரன் பண்ணுவீங்க 2024 சொல்லியிருக்காரு. ஃபேமிலி நல்லா இருக்கும், பிரச்சனைகள் தீந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கடகராசி நண்பர்கள் ஃபேமிலியில பிரச்சனை தீருச்சா, பிசினஸ் நடத்துறீங்கன்னா அது சக்சஸ் ஆச்சா, வருமானம் நல்லா வந்துச்சா அப்படின்றத அப்டேட் செய்யுங்க. நன்றி. 3வது ராசி என்னப்பா? மிதுனம் ராசி என்பது எப்பப்பா? தனுசு ராசி எப்பப்பா வரும்? அதே மாதிரி எல்லா காரியமும் சட்டு நடக்கும், உடனே காரியங்கள் முடியும். இந்த காரியத்தை எடுத்துங்க, வேகமா முடிஞ்சிருச்சு. மிதுன ராசிக்கு ஒரு கிஃப்டட் இயர் அப்படின்னு சொல்லலாம் சார். அவ்வளவு நல்லா இருக்கு இந்த வருஷம். எதுல அதிக கவனம் செலுத்தணும்னா அம்மாவுடைய மதருடைய ஹெல்த் இருக்கு பாருங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரி, ஓகே. மிதுனம்க்கு இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ற விஷயம் என்னன்னா உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய சகோதரர் ஹெல்த், அதாவது பிரதர் சிஸ்டர்ஸ் உடைய ஹெல்த், அப்புறம் முக்கியமா அம்மாவோட ஹெல்த், எல்லாருடையும் ஹெல்த் வந்து கவனமா இருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் வீடு பிரச்சனைகள் நிறைய வரும் சொல்றாரு. சொத்து பிரச்சனை, அப்புறம் வீடு ரெண்டு பிரச்சனை, அந்த மாதிரி வீடு பிரச்சனை. ஸோ ஹெல்த்ல வந்து கவனத்தை செலுத்துங்க, எல்லாரும் நல்லா பார்த்துக்கங்க. ஹோப்ஃபுல்லி திஸ் இயர் கடந்து எந்த ஒரு பிரச்சனை எல்லாம் போகும்னு நினைக்கிறேன். நானும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்னோட அருள் கொடுக்குறேன், அது ஒர்க் ஆகாது பார்த்துக்க. ஹோப்ஃபுல்லி ஜேகே உடைய அருள் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் நான் நம்புறேன். ஸோ ஹெல்த் வந்து நல்லா பார்த்துக்கங்க. மிதுனம் ராசி நண்பர்களுக்கு அம்மாவை பார்த்துக்கங்க. நீங்க எதுவும் பிரச்சனை வரல, நோ ப்ராப்ளம்ன்றதா டிசம்பர் 31 நீ சொல்லணும், புரியுதா? ஓகே. 7வது நம்பர் துலாம் ராசி. இந்த வருஷம் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரப்போறதா அப்படின்னா டெஃபினட்டா ரொம்ப சக்சஸ்ஃபுல் இயரா தரப்போறதா அப்படின்னு ஓட்டி விட்டாரு.
எந்த ஒரு நெகட்டிவும் சொல்லலை. உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப் இருக்கும், அது போக நல்ல வரவு இருக்கும், தனம் வரவு, அதுக்கப்புறம் படிப்புல வந்து நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும்னு சொல்றாரு. அது போக சீனியர் சிட்டிசன் யாரும் இதெல்லாம் பார்க்க போறது இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஹெல்த்தை பார்த்துக்க. ஸோ துலாம் ராசி நண்பர்கள் இதெல்லாம் நோட் செய்து வச்சுக்கோங்க. நம்ம டிசம்பர் 31 சந்திப்போம். நெக்ஸ்ட் ராசி வரும் இந்த ராகு, கேது, வீனஸ், ஜூபிட்டர், இது அங்க சாட்டன் அங்க இருக்கு இங்க இருக்கு, அதே 6 நிமிஷமா பேசிட்டு இருக்காரு, ஒன்னும் தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் 9ல தான் தனுஷ்னு நினைக்கிறேன். எஸ், அப்படியா? தனுசு ராசி அன்பர்களே, வாங்க வாங்க. மீ அண்ட் மை பாய்ஸ் ஆன் தி வே டு ஹியர் அவர் ராசி பலன். மிதமிஞ்சிய வெற்றியை தரப்போகிறது அப்படின்னு கிரகநிலைகள் உணர்த்தும். மிக நெஞ்சிய வெற்றியா? மிக நெஞ்சிய வெற்றி அப்படின்னா மிதமிஞ்சிய வெற்றியை தரப்போகிறது, மிக மிஞ்சிய வெற்றி அப்படின்னு கிரகநிலைகள் உணர்த்தும். அதை பார்க்கலாமா? பார்க்கலாமே. இந்த வருஷம் இல்லாத வேற எந்த வருஷம் நமக்கு நன்மையை தரப்போகுதுங்கிற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை, குடும்ப சந்தோஷத்தை, பினான்சியல் சந்தோஷங்களை எல்லா வகையிலும் நீங்க பெற போறீங்க. உங்க பிசினஸ் லைஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பிசினஸ் லைஃப்ல இதுவரைக்கும் என்ன தடைகள் இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய அளவுக்கு உங்க சிந்தனைகள்ல ஒரு தீர்க்கம் இருக்கும். உங்க முயற்சிகளை ஒரு ஃபயர் முயற்சியில சக்சஸ் ஆயே தீருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு 2024ல நீங்க என்ட்ராக போறீங்க. உங்க பிசினஸ்ல பெரிய லாபத்துக்கான பிசினஸ் ரொம்ப நாளா குழந்தை வரும். கண்டிப்பாக பிசினஸ் ஒன்னு இல்லாட்டி 2 பிசினஸ் இருக்கு இந்த வருஷம். ஒன்ன வச்சு மோஸ்ட்லி 1 நடக்கும், 2 அது அடுத்த வருஷம் ஆயிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுக்கெல்லாம் சொல்றேன். நீ இல்லாமையா பிசினஸ்னு கிடையாது, அது ஒரு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஐ திங்க் யூ வுட் என்ஜாய். பார்ப்போம் கூடிய விரைவில் ஒரு 3 or 4 months என்னென்னலாம் சொல்ல மாட்டேன் வரும். பார்த்துட்டு தாம்பத்திய வாழ்க்கையில பாதிக்கப்பட்டவங்க, ஆண்மை குறைவினால் பாதிக்கப்பட்டவர்கள், ஜாப் ரீதியா உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கு. இந்த வேலை மாற்றம் உங்களுக்கு சக்சஸ் உருவாக்கி தர போறது. எதிர்பார்க்கும் வேலை மாற்றம் இந்த ஆண்டு உங்களுக்கு உருவாகும். சரி, ஓகே. தனுசு ராசி நண்பர்களே, இது வந்து ரொம்ப சந்தோஷமான செய்தி. நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல வருஷம் வருதான். பெரிய பிஸ்னஸ்லாம் வந்து பண்ணுவீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நல்ல ப்ராஃபிட் வரும் இந்த வருஷம். இல்லைனா எந்த வருஷம்ன்ற அளவுக்கு இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு சொல்கிறாரு. பார்ப்போம். தனுசு ராசிக்கு எப்பயுமே வெற்றி தான், வெற்றிகரமான தோல்வி. 8 பார்த்தாச்சா? 8 என்னப்பா? விருச்சிக ராசி அன்பர். கல்யாண உறவு இதுவரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஜூபிட்டர் டிரான்சிட் ஆகி ஏப்ரல் மாசத்துல 7th பொசிஷன் போய் அவர் உங்களை பார்க்க போறாரு. கல்யாண விஷயத்தை முடிச்சு கொடுப்பாரு. நிறைய பேருக்கு காதல் கல்யாணம் கைகூடும். அதுவும் படிக்கக்கூடிய இடங்கள்ல, வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல காதல் உறவுகள் மலர்ந்து காதல் கல்யாணம் கைகூட போகிறது. ஸோ விருச்சிக ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வருஷம் லவ் லைஃப் நல்லா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும், குஷி கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. லவ் மேரேஜ் நிறைய பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு விருச்சிக ராசி நண்பர்கள் வந்து சொல்லுங்க, உங்களுக்கு இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா டிசம்பர் 31 கிடைச்சதா இல்லையான்னு சொல்லுங்க. 11/6/11 மனோட்டத்தில் சில அழுத்தங்களும் இருக்கு. தயவு செய்து அதுல இருந்து மீண்டு வெளியே வாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் இயரா 2024 இருக்கும். சில நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில தாழ்வுகள் இருக்கும். ஏற்றங்கள் மட்டுமே மனித வாழ்க்கையில் இருக்கிறது இல்ல, சில தாழ்வுகள் இருக்கும். ஒரு நேரத்துல பகல்னா இன்னொரு நேரத்துல இரவுங்கிறது நல்லா இல்லைன்னா சொல்லுங்கயா, எதுக்கு சுத்தி வளர்த்திட்டு இருக்கீங்க? 2024 அப்படிங்கிறத கூட்டி பாருங்க. நம்முடைய ஜென்மத்துல சனி இருந்தா நம்மளை பாதிப்பாரு மனசுல பதிப்பிச்சிருக்காங்க. கும்பமுக்கு வேற என்ன சொல்றாருன்னா மிக்சடா தான் இருக்கும், சோர்வும் இருக்கும், அட் த சேம் டைம் அது வந்து சக்சஸும் நிறைய ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான் அந்த வருஷம் இருக்கும் கும்பமுக்கு. பட் ஓவரால் ஒரு நல்ல இயரா வரும்ன்றத வந்து நான் உங்களுக்கு விஷ் பண்றேன். என்னுடைய அருளை செலுத்துகிறேன். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. வேலை கிடைச்சதா இல்லையான்றத வந்து டிசம்பர் 31 சொல்லுங்க. ஸோ இன்னும் ரிஷபம் அண்ட் மகரம் ராசி மட்டும் பார்க்கல. ஃபர்ஸ்ட் நம்ம மகரமே பார்த்துருவோம், அதுக்கப்புறம் ரிஷபம் பார்ப்போம். 2024 ரொம்ப ரியலாவே ஒரு ஹாப்பி இயரா உங்களுக்கு இருக்க போறது. ரொம்ப சக்சஸ்ஃபுல் இயரா இருக்க போறது. மகர ராசிக்காரங்க லைஃப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது வாழ்க்கையில பல சோதனைகள் இருந்தாலும் தளராத மனமுடையவர்கள் மகர ராசிக்காரங்க. வேற என்னப்பா பண்றது? உங்களுக்கு என்ன ஆகுதா, உங்க வாழ்க்கையுடைய ஸ்டேட்டஸ் உயர போறது, உங்க கௌரவம் உயர போறது. நீங்க எது செய்தாலும் உங்களுக்கு எதிரிகள் உங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நீ எப்போ நீங்க விழுவீங்கன்னு பார்த்தாங்க. ஆனா ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்க சொல்ல போறீங்க, நான் வீழ்வேன்.
மகரமுக்கு வந்து ஒன்லி த்ரோ பேக் நினைச்சீங்கன்னா கம்பேக் இயரா 2024 இருக்க போது வீழ்வேன் என்று நினைக்காயோ. ஸோ மகர ராசி நண்பர்கள் எல்லாரும் உங்களுக்கு வேலை கிடைச்சதா இல்லையா, இந்த இயரில் நிறைய சம்பாரிச்சிங்களா, எல்லாம் கம்பேக் கொடுத்தீங்களா அப்படின்றத வந்து சொல்லுங்க. December 31 போதும். கடைசி ராசி ரிஷபமுக்கு முடிச்சிருவோம். உனக்கு இதுல கூட ராசி வேடா. கடைசி இந்த கூடா நட்பை சேர்ந்தவர்கள் நமக்கு சில ஆபத்துக்களை உண்டு பண்ண முயற்சி செய்வார்கள். கூடா நட்பு கேடாய் பிடிக்கும் இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா போச்சுடா. ஸோ ரிஷபமுக்கு 2024 மறக்க முடியாத நல்ல வருஷமா இருக்கும். என்ன ஒரு விஷயம்னா நட்புகள்ல கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆல்கஹால் கன்செப்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணக்கூடாது. தப்பு எதுவும் பண்ணாம இருந்தா சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றாரு. மறக்க முடியாத ஏரா இருக்குன்னு சொல்றாரு. பார்ப்போம் மறக்க முடியாத ஏரா இது இருக்கான்றத வந்து சொல்லு. ஓகே, 12 ராசியும் இப்போ முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம், ஒரே முடிஞ்சு. சரி, ஓகே, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும். ஹாப்பி நியூ இயரா. கலையரங்கா மறுபடியும் எல்லாத்தையும் எடுக்கலாம். பிரேக் பண்ணணும். ஓகே, லோர் புரோக்கன் ஒரு விஷயத்த வந்து நான் வந்து அட்ரஸ் பண்ணி ஆகணும். நான் ரொம்ப நாள் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சது தான். இப்போ மறுபடியும் நான் கேரக்டர் பிரேக் பண்ணி பேசுகிறேன். இதுக்கப்புறம் என்னால் கேரக்டர் பிரேக் பண்ண முடியாது. பட் திஸ் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நான் பேசிடுறேன். இப்போயே மறுபடியும் வந்து மாற்ற முடியும். நான் எதை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா, சில பேர் எனக்கு டேக் பண்ணி இந்த மாதிரி லைக் போன வருஷமா 2022 வந்து இந்த டார்க் ஹியூமன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து நான் அந்த ஸ்ரீலங்கா எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து அங்கே போயிட்டு இருந்துச்சு. நான் அதை வச்சு தான் வந்து பிரெட் காமெடி நானே பண்ணியிருப்பேன். ஸோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணி நீ எது பண்ணியிருக்க, அது தப்புன்ற மாதிரி சொன்னாங்க. விச் ஐ அக்ரி. இந்த வீடியோ போட்ட அடுத்த வீடியோலே வந்து அதில் வந்து நான் வந்து சாரி சொல்லியிருப்பேன், அப்பாலஜைஸ் பண்ணியிருப்பேன். லைக் இந்த மாதிரி இதை யாரையும் நான் ஹர்ட் பண்ணுற இன்டென்ஷனில் நான் இதெல்லாம் பேசலை. அப்படி ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் சாரின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். கேன் யூ சால்வ் திஸ் ரிடில் இந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், அப்பாலஜைஸ் பண்ணியிருப்பேன் இதுக்கு. பட் அதை வந்து யாரும் வந்து போடல, இதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து நான் அதை அட்ரஸ் பண்ணாமல் அப்படியே இக்னோரண்டாக போயிட்டேன்னு நினச்சிருப்பீங்க. பட் நோ, ஐ டிட் அட்ரஸ் இட். பட் அதுக்காக நான் இதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காகலாம் அந்த வீடியோ போடல. இந்த வீடியோ நான் ரொம்ப நாளாகவே பிரைவேட்டா போடணும், இந்த வீடியோ ரிமூவ் பண்ணணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் எனக்கே வந்து ஃபீல் ஆச்சு, ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஃபீல் ஆச்சு. பட் திடீர்னு வந்து பிரைவேட் போட்டுற முடியாதுன்றனால நான் பண்ணல. அதை இது எதுக்கு நான் இந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணலாம். நான் பெருசாக கான்டெஸ்ட்ல போக விரும்பல. பட் வாட் ஐ டிட் ராங் இஸ் லைக் ஒரு 300 பேர் 400 பேர் போகிற சண்டையை எடுத்து அதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் கொண்டு வந்து எத்தனை பேர் பார்க்க வச்சது தான் நான் செஞ்ச தப்பு. அதுவும் அந்த டைமில் அந்த வீடியோ போட்டது தான் தப்பு. அண்ட் இட்ஸ் அ பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பை மீ. ஸோ அதனால் அதை ரொம்ப நாளாக ரிமூவ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இப்போயே நான் பண்ணிடுறேன். அதை ரொம்ப நாளாக என் சேனல் ஃபாலோ பண்ணுறதுக்கு தெரியும். நான் வந்து புளுத்தி குழந்தை கிரிஞ்சுன்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த வீடியோ போட்டு ஒரு 6 monthsக்கு அப்புறம் ஐ ஃபெல்ட் லைக் that video was wrong and I shouldn't have done it. ஸோ அதனால் அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டேன், லைக் அது வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, வாஸ் இட் அண்டர் த லைன் ஓவர் த லைன். ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோ வந்து நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறது இல்லை, பிகாஸ் ஐ நோ இட்ஸ் ராங். பட் ஸ்டில் ஐ ஹேவ் டு லெட் யூ நோ வை ஐ எம் ரிமூவிங் திஸ் வீடியோ. ஸோ அதனால தான் இந்த பார்ட்டை இன்க்ளூட் பண்ணுறேன். நான் பிரச்சனை பண்ண வரல ப்ரோ. ஸோ எஸ், இந்த வீடியோவை நான் இப்போயே ப்ரைவேட் ஆக்குறேன். டேட் வந்து January 1 2:11 AM. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் வீடியோ போடணும்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ ரிமூவ் பண்ணுறேன், விச் இஸ் குட் ப்ராக்ரஸ். ஸோ எஸ், இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த வீடியோ வந்து ஏர்னிங்ஸ் வரணும்னு நான் வேணும்னே ரொம்ப நாள் ரிமூவ் பண்ணாமல் இப்போ கிரிட்டிசிசம் வந்தோடனே ரிமூவ் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா, திஸ் வீடியோ காட் லிமிட்டட் லைக் $11 சைன். இந்த வீடியோ போடும்போதே வந்துருச்சு, போடும்போதுலேருந்து இப்படியே தான் இருக்குது. ஸோ $11 தான் இதுலேருந்து நான் ஏர்னே பண்ணியிருக்கேன். இதை கூட நான் வந்து எங்கேயாச்சும் டொனேட் பண்ணணும்னா பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு தேவை கிடையாது. இது நானே ட்ரூவாக ஃபீல் பண்ண விஷயம் தான். இதை தான் வந்து நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். நானும் ஒன்றும் லைக் நான் அந்த வாட்ஸ் கோயிங் ஆன் வீடியோவில் நான் வந்து பெர்ஃபெக்ட், நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும்னு நான் அங்கேயே சொல்லலை. அந்த வீடியோ எண்ட்லேயே வந்து நான் பேசினதில் கிரிட்டிசிசம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ இந்த வாட்ஸ் கோயிங் ஆன் வீடியோவே இப்போ நான் வந்து வேறு மாதிரி பேசியிருப்பேன். ஏன்னா இப்போ நான் பேசின சில விஷயங்கள் நிறைய பேருக்கு மிஸ்கன்வே ஆயிருக்கு. இது வந்து ரொம்பவே ஒரு தின் லைன் தான். இப்போ இந்த ட்ரோலு, ரோஸ்ட்டு, கிரிட்டிசிசம், அப்புறம் டார்க் ஹியூமர், அதுக்கப்புறம் ஹேட், இந்த 5 வார்த்தையுமே வந்து வேற வேறு விஷயங்கள். அது வந்து ஒரு மனப்பக்குவம் தான் வச்சுக்கோங்களேன். ஒன்றுமே இல்லை, அந்த இதில் சொல்லியிருப்பேன், இந்த ஊர் சண்டை போட்டு மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்கன்னு நான் சொல்லும் போதே நான் சிரிச்சிருப்பேன், இதுக்கே மூழ்கிட்டான் போது. பிகாஸ் அது அங்கே பிரச்சனை இல்லை. நான் எதை சொல்ல வரேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹேட்டுன்றத எந்த சென்ஸில் சொல்கிறேன்னா,
நான் கிரியேட்டர்ஸ் பற்றி பேசலை. இப்போ இந்த ஒரு இன்ஸ்டாகிராமில் கூட பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்லைக் பட்டன் கிளிக் ஹியர்ன்ற மாதிரி போட்டு லைக்ஸுக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டிஸ்லைக் பட்டன் அதுக்கப்புறம் லூசு குதி பட்டன் கிளிக் ஹியர்ன்ற மாதிரி மாறிச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அப்யூசஸ் வந்து ரொம்ப நார்மலைஸ்ட் ஆயிடுச்சு. லைக் அவன் அப்யூஸ் பண்ணுறான்றதே அவன் ரியலைஸ் பண்ணாமல் அது வந்து லைக் வேணுன்றதுக்காண்டி இஷ்டத்துக்கு போடுறாங்க. அதை தான் வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சேன். மேபி இப்போ அந்த வாட்ஸ் கோயிங் நான் வீடியோ பண்ணால் இன்னும் பெட்டராக நான் பேசியிருப்பேன். இன்னொரு விஷயம் வந்து அந்த லைக் கிளிக் பண்ணி போடுறாங்கன்னும் போது நான் லைக் என்னோட வீடியோஸ் வந்து எதையும் கிளிக் பண்ணி போடாதீங்க அந்த மாதிரி சொல்ல வரல. நான் என்ன சொன்னேன்னா என்னை பற்றியே நான் பேசலை. அதை நிறைய பேர் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோலேயே. நான் எதை சொல்ல வரேன்னா ஒரு விஷயம் தப்புனே தெரிஞ்சு இது ஒரு தப்பான விஷயம் தான் கொண்டு போகும்ன்றதே தெரிஞ்சு வேணுக்குனே லைக் லைக்ஸ் வரணும் கமெண்ட்ஸ் வரணும்னு அவங்க வேணுக்குனே ஹேட் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் பண்ணாங்க. அதை தான் நான் வந்து சொன்னேன். இதனால என்ன பெரிய பிரச்சனை வருதுன்னா இப்போ அலோன் பீட் அஃபிஷியல்ன்றவன் வந்து இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் எடுத்து பேஜை வித்துருவான். அதை யார் வாங்குறான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ அந்த 60K அந்த ஃபாலோவர்ஸ் இருக்குன்னா திடீர்னு இப்போ நீங்களே ஒருத்தர் வந்து அது 30,000 கொடுத்து அந்த பேஜை வாங்கிட்டேன்னா யூஆர் இன்ஃப்ளூயன்சர் நோ. யூ ஹேவ் 60K ஃபாலோவர்ஸ். இப்போ 1000 ஃபாலோவர்ஸ் 2000 ஃபாலோவர்ஸ் இருக்கவன் பேசி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது வேற. இதுவே 60K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவன் ஒரு விஷயம் சொல்கிறான் அப்படின்னும் போது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது வேற. ஏன்னா இப்போ நிறைய பேர் நான் பார்க்குறேன் 100K ஃபாலோவர்ஸ் 200K ஃபாலோவர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஆனால் லைக்ஸ் போஸ்ட் லைக்லாம் பார்த்தா வெறும் 1000-2000 தான் போகுது. அது எப்படின்னு தான் எனக்கு புரியலை. யாருக்கும் தெரியாமல் 3 மாதம் லேலோவாக இருந்து அது கொஞ்சம் 4-5 ரீல் போட்டுட்டு ஒரு 3-4 மாதம் அப்புறம் பார்த்தீங்கன்னா 100K வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவ்வளோ ஈஸி. இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய இன்ஃப்ளூயன்சர் எங்கெங்க வந்திருக்கானுங்க எப்படின்னே தெரியல எனக்கு. யார் திடீர்னு பார்த்தா 100K 200K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. அதில் அந்த ஃபில்டர் வேறு போட்டிருக்காங்க. ஒன்லி தெம் கேன் see their ஃபாலோவர்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். அந்த ஃபில்டர் வேறு போட்டிருக்காங்க. பயங்கர சஸ்ஸா வேறு இருக்குது. அந்த ஃபார்மர் யூசர் நேம்ஸ்னு இருக்கும். அதில் 2-3 இருந்துச்சு. பட் அதுவுமே ப்ரூஃபாலாம் சொல்ல முடியாது. இப்போ கூட ஏதோ ஒரு பொண்ணு வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்காளான்னு தெரியல யாரோ லைக் அந்த பப்ளிக் இன்டர்வியூவில். அதில் ஒருத்தன் போஸ்ட் கிளிக் பண்ணி போட்டிருக்கான். அதை போட்டுட்டு அவள் ஒரு தேவடியான்ற மாதிரி ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான் பச்சையாக அப்யூஸ் பண்ணி. அதுக்கு லைக் போட்டுட்டு சிரிக்கிற எமோஜி போட்டிருக்கான் லைக் அந்த போஸ்ட்டை போட்டவன். அவனோட இன்டென்ஷனே அந்த பொண்ணை வச்சு எவ்வளோ லைக் வர முடியுமோ எடுத்துட்டு ஃபாலோவர்ஸ் எடுத்துட்டு அந்த அக்கௌண்ட்டை விற்றணும். த சைக்கிள் கோஸ் ஆன் லைக் இட் நெவர் எண்ட்ஸ். இப்போ இந்த அசோக் செல்வன் மேரேஜ் கூட ஆச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா லைக் ஒரு யோசிக்கவே இல்லை. எல்லாரும் போய் பொண்ணுங்களே வந்து அவெல்லாம் ஒருத்தர் இல்லை, அவ்வளோதான் வேஸ்ட்டு, இவெல்லாம் ஏன் கல்யாணம் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த குட் நைட் ஹீரோயின் யாருக்கும் வந்து லைக் ஏதோ என்கேஜ்மெண்ட் ஆச்சுன்னு ஃபோட்டோலாம் போச்சு. அங்கே போனால் லைக் அவங்களோட ஃபியான்சேக்கு வந்து அவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்ணுறது, பால்னஸ் வச்சு கலாய்க்கிறது. லைக் பீப்புள் ஆர் நாட் பீங் ஹெசிடென்ட் டு சே ஸ்டஃப் இன் சோஷியல் மீடியான்னு தோணுச்சு. அது பிரச்சனை இல்லை. ஆனால் எப்பயுமே இந்த அமௌண்ட் ஆஃப் ஹேட் எப்படி இருக்கும்னா 10 பாசிட்டிவ் கமெண்ட் இருக்கும், ஒரு ஹேட் கமெண்ட் இருக்கும். அது ஓரமாக இருக்கும், யாரும் கண்டுக்க மாட்டோம். அது இருக்கிறது ஃபைன் தான். பட் இப்போ எப்படி இருக்குன்னா வர்ற 10மே வந்து ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் தான் இருக்கு, 9 ஹேட் கமெண்ட்ஸ் இருக்கு. அதுதான் டாப் கமெண்டா இருக்கு. இப்போ இன்ஃப்ளூயன்சரோ கண்டென்ட் கிரியேட்டரோ கிடையாது. இப்போ நாளைக்கு நீங்க ஏதோ ஒரு ஃபேமிலியோட ஒரு ரீல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஜாலிக்கு போடுறீங்க, சும்மா டப் ஸ்மாஷ் அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களே, அந்த மாதிரி போட்டா கூட அங்கேயும் ஹேட் வரும். யூ நாட் அ கண்டென்ட் கிரியேட்டர், யூ நாட் அ இன்ஃப்ளூயன்சர், பட் யூ ஸ்டில் பி அஃபெக்டட். அதை பத்தி தான் பேசியிருப்பேனே தவிர அதை பத்தி தான் பேசணும் ட்ரை பண்ணேன். பட் தெரில அது எப்படி சில பேருக்கு புரிஞ்சது, சில பேருக்கு மிஸ்கன்வே ஆயிடுச்சு. சில பேர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்காக நான் பேசுகிறேன்னு நினச்சிட்டாங்க. பட் நான் பேச ட்ரை பண்ணது இந்த விஷயத்தை பற்றி தான். லைக் பீப்புள் ஆர் கோயிங் ஆஃப் த லிமிட்ஸ் டு கெட் அட்டென்ஷன், டு கெட் லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ். அதை தான் நான் பேசணும்னு நினச்சேன். இந்த வாட்டியை கரெக்டாக பேசணும்னு நினைக்கிறேன். இதுலேயும் தப்பாக பேசியிருந்தா அவ்வளோதான், இதுக்கு மேலெலாம் பிரேக் பண்ண முடியாதுப்பா, அவ்வளோதான். ஸோ எஸ், நான் இதை ப்ரைவேட் ஆக்கணுன்றதுக்காக தான் இந்த செக்ஷன் பேசினேன். இது நான் ரொம்ப நாளாக ஆக்கணும்னு நினச்சேன். பட் அது வீடியோவில் பண்ணணுன்றதுக்காக தான் பண்ணிடுறேன். ஸோ எஸ், ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லேர்ன் ஃப்ரம் மை மிஸ்டேக்ஸ். நானும் உங்களை மாதிரி நானும் லிவிங் பீயிங் தான் தம்பி. ஸோ எஸ், பேக் டு த வீடியோ. எல்லாருக்கும் நல்ல ஏரா வந்து அமையணும்னு நம்புகிறேன். 2024 2 மணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ. ஸோ எஸ், 2024 நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல ஏரா அமையணும்னு நான் நம்புகிறேன். அருள் புரியுங்க. ஸோ எஸ், போய் சந்தோஷமாக தூங்குங்க. குட் நைட். சூப்பர், நல்லா இருந்துச்சு. சூப்பரா இந்த இதெல்லாம் எடுத்து போட்டு இது நல்லா இருந்துச்சு பார்க்க. ஆனால் கடைசி அந்த இதை சொன்னதெல்லாம் கரெக்டு தான். எனக்கு தெரிஞ்சு அது நாங்களும் சொன்னோம், அவர் கரெக்டாக தான் சொல்றாரு. அதாவது அது மாறிடுச்சு. இப்போ நீங்க ஒரு சின்ன ஒரு குழந்தைய வச்சு போட்டாலுமே திட்டுற கும்பல் நிறைய வந்துருச்சு. அந்த அளவுக்கு மோசமா ஆயிடுச்சு. ஏன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அது சும்மா ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க, அவங்க ஆசைக்கு போடுறாங்க. அதுவே தப்பா அவங்களுக்கு தெரியுது. ஏன் தெரியல. அது பண்ணாதீங்க, அப்படி ஏன் இந்த வயசுல பண்றீங்க, அது ஓகே, ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். அது ஒரு மாதிரி பேட் கமெண்ட். அது சும்மா திட்டுறது, உங்களுக்கு பிடிக்கலன்னா பார்க்க கூடாது. இல்ல வேற ஏதாவது பிடிக்குதோ இல்லையோ, கமெண்ட் போடுறீங்களோ இல்லையோ,
அதை விட்டுட்டு வேற ஏதாவது வீடியோ பார்க்கணும்னா பார்க்கலாம். அதை விட்டுட்டு அவங்களோட கமெண்ட்குள்ள போய் அவங்க ஃபேமிலி திட்டுறது, இதை திட்டுறது அதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா. நமக்கு ஒரு சில சேனல் பிடிக்கும். நான் ஒரு சில சேனல்லாம் போய் பார்ப்பேன். ஆமா. கமெண்ட் பார்க்கும்போது நெறைய ஹேட் கமெண்ட் இருக்கும். அதை யாராவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி யாராவது ஒரு கமெண்ட் ஆமா. அது பண்ணிருந்தாங்கன்னா, கீழேயும் போய் திட்டி அவங்கள திட்டிடுவாங்க. அவங்களையும் திட்டி அவங்க ஃபேமிலி வரையும் ஆமா. இழுத்து ரொம்ப கமெண்ட் படிச்சாலே எப்படி டென்ஷன் ஆகுது. அந்த அளவுக்கு இப்ப மாறிடுச்சு. ஆமா. அதான் ரொம்ப மோசமா இருக்கு. இது அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இது நாளைக்கே நீங்க ஏதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆகும். அத ஃபோட்டோ போடுவீங்க. அவன் அத மோசமா திட்டுவான். அதான் சொல்றேன்ல, உங்களுக்கு ஆசை இருக்கோ இல்லையோ, மேபி உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்க ஒய்ஃப்க்கு ஆசை இருக்கும். உங்க Instagram யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும். அவங்க ஏதாவது போஸ்ட் போட்டா அது திட்டுற கமெண்ட் வந்துச்சுன்னா, அவங்க உங்ககிட்ட காட்டுனா எப்படி இருக்கும்? அதனால திட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கும் அது ரிப்பீட் ஆகும். ஆமா. ஏன்னா, இதுக்கப்புறம் நம்ம சோசியல் மீடியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது அப்படியே மூட போறதில்ல. மூடுனாங்கன்னா அவ்வளவுதான். நெறைய பேரு இங்க ஸோ பைத்தியமாவே ஆயிருவாங்க. ஃபோன்லயே நெறைய பேர் அடிக்ட்டா இருக்காங்க கிட்டத்தட்ட. ஆமா. இது நல்லாவே இருந்துச்சு. ஜேகே முன்னாடி இருந்தத விட இப்ப நெறையவே அவங்களே சேஞ்ச் ஆயிட்டே வராங்க. ஆமா. புதுசா தெரியுது. இல்ல நல்லா இருக்கு. ஒரு அவர் கண்டென்ட் பேசுறது இந்த இதெல்லாம் இது பேசுனதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அது சொல்றதெல்லாம் ஓகே தான். இது ராசி பலன்லாம் பயங்கரமா நல்லா இருந்துச்சு. ஆனா இது ராசி பலன்னு நானும் சின்ன வயசுல இந்த கேலண்டர்ல பாக்குறது, இப்போ உட்கார்ந்து 2 நாள் முன்னாடியே போய் பார்த்தோம். ஆமா, ஆமா. நன்மை 8ஆம் தேதி எனக்கு நன்மை இருக்கு அப்படின்னு பார்த்து போனா அதை நினைச்சு முன்னாடி சின்ன வயசுல தான் அதை நினைச்சு ஐயோ இன்னைக்கு ஏதாவது நடக்குமோ அந்த பயத்திலே இருப்போம். இப்போ அது நார்மல் ஆயிருச்சு. ஆமா. இது நம்மளுக்கு என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். இப்ப வரையும் இருக்கு. ஏன்னா அது பிரிச்சு நம்ம பார்க்கும்போது அவனுக்கு தோணும் இன்னைக்கு வெற்றி ஆமா. சூப்பர் அப்படின்னா ஆனா, அன்னைக்கு தான் ஆமா. போய் என்ன அடி வாங்கணுமோ வாங்கிட்டு வருவோம். அதான் ரொம்ப ராசி நம்பாதீங்க. ஏன்னா சில பேரு ராசி மட்டும் பார்த்துட்டு வீட்டிலேயே சும்மா உட்கார்ந்துகிட்டு இன்னைக்கு எனக்கு நான் ஃபாரின் போறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது நடக்கவே நடக்காது. அதுக்குன்னு முயற்சி போட்டா மட்டும்தான் நடக்கும். இல்லைன்னா கடைசி இருக்காது. ஓகே. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்